பண்றீங்க பொண்ணுங்கள? வீட்டோட மாப்பிள்ளை இருந்துட்டு இப்படி அராஜகம் பண்றீங்களா? தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களா? இருக்கிறான்டா, இருக்கிறான் என் சிங்க புருஷன். வர்றான் பாரு. வீரனோட போட்டுட்டு போங்க. என்னையே அடிச்ச சிங்க புருஷா. நானும் வீட்டோட மாப்பிள்ள தாண்டி, மறந்துடாத. மாப்பிள்ளைகளா, நீங்க அக்கடை சூடுங்க, அத்தை நான் சூடுறேன். சகலைகளா, இன்னைக்கும் அதே ட்ரீம்ஸா? அதே ட்ரீம்ஸ் தான். என்னையா காலையில கணீர்னு இப்படி ஒரு சிரிப்பு? எனக்கும் அதே ட்ரீம்ஸ் தான் மாப்பிள்ள. யோ மார்க்கெண்ட்ரி மாமா, என்னையாவது அண்டர் அடிவானும் அழுதுட்டு இருக்கிற? நம்மளால கனவுல மட்டும்தான் மாப்பிள்ளைகளா அப்படி வாழ முடியும். நிஜத்துல வாழவே முடியாது மானங்கட்ட மாப்பிள்ளைகளா. முதல் மகாராணியின் கணவனாகிய நான் இன்று நான் செய்ய போகும் வேலை என்னவென்றால் பாத்திரம் கழுவுதல், வீடு கூட்டுதல். இதை நான் செய்ய தவறினால் என்னை எண்ணெயில் போட்டு வறுக்கவும், மிக்சியில் போட்டு அரைக்கவும். இதை நான் உளமாற செய்வேன் என்று உறுதிமொழி ஏற்கிறேன். மகாராணியும் ராஜமாதாவும் என்னை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாம் மகாராணியின் கணவனாகிய நான் மளிகை கடைக்கு செல்வதும், காய்கறிகள் வாங்குவதும், அது கையோடு வந்து சமைப்பதும், டீ போட்டு கொடுப்பதும், அது கையோடு கழுவி வைப்பதும் நான் உளமாற உறுதியாக நான் செய்கிறேன். அப்படி நான் செய்யவில்லை என்றால் எல்லோரும் சேர்ந்து என்னை அங்கே கிள்ளி வைக்கவும். ராஜமாதாவும் மகாராணியும் பிளஸ் மீ. மூன்றாம் மகாராணியின் கணவனாகிய நான் துணி துவைத்தல், காய போடுதல், அதை மடித்து வைத்து பியூரோவில் வைத்தல், இவ்வாறு எல்லா பணிகளும் சீரும் சிறப்புமாக செய்வேன். இதில் ஏதாவது தவறினால் என்னை விழாப்புறம் போல் பிளந்து விடுங்கள். ராஜமாதாவும் மூன்றாம் மகாராணியும் என்னை ஆணையிடுங்கள். போயா என் பொண்டாட்டிலாம் அப்படி சொல்ல மாட்டாடா. யோ ராஜமாதா சொல்லுங்கள். ராஜமாதாவின் கணவனாகிய நான் எனது மருமக்கமார்கள் 3 பேரும் ஒழுங்காக பணி செய்கிறார்களா என்று பார்ப்பேன். எனது மனைவியாகிய ராஜமாதாவுக்கு கைகால் வலித்தால் மெதுவாக பிடித்து விடுவேன். இவ்வேளையை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் அவர்கள் என்னை தூக்கி போட்டு மிதிக்கலாம் என்று மனதார உறுதியளிக்கிறேன். ஆணையிடுங்கள் ராஜமாதா. ஜெய் ராஜமாதா. மகாராணி தொடப்பு கட்டியை எடுங்க, உள்ள போகணும். பாலுங்க. பாலா? நீங்க சொன்ன லிஸ்ட்ல மில்க் இல்லவே இல்லையே. இப்ப சொல்றேன்ல, பாலுங்க பாலுங்க. மகாராணி பாலுங்க. வாங்கிட்டு வாடா போ.
மகாராணி போதும் மகாராணி. அல்பா சகல வாங்க. காமா சகல இது என் பொண்டாட்டியோட ராசியான ஜாக்கெட் சகல. இதுலேருந்து ஒரு நூல் வெளியே வந்தாலும் என்னுடைய சோல் வெளியே வந்துடும். இதை மட்டும் கொஞ்சம் நீட்டாக துவைச்சு தரீங்களா? போங்க அல்பா. காமா நானா ஜாக்கெட் துவைக்கிறதுல பேர் போனவன் என்னைய போய் நீட்ட துவைக்கன்னு சொல்றீங்க? என்னை மன்னிச்சிருங்க காமா சகல. நீங்கள் ஒரு ஜாக்கெட் ஜெகதீஷ் எனக்கு தெரியும். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ப்ரௌடு ப்ரௌடு ப்ரௌடு. உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீங்களாம் போய் சாவுங்கடா. போய் சாவு. 40 வருஷமா இங்கே தானே பண்ணிருக்க. 40 வருஷமா இப்படி இருக்கனால தான் இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இதை மாற்றதுக்கு உண்டான வழி ஒன்று இருக்கு. அதை நீங்க தான் செய்யணும். அதுக்கு நீங்க எல்லாரும் செத்து போகணும். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாதே அழகே சுல்தானே சுல்தானே சுல்தானே. யோ ஒட்டட மீச, நாங்க 3 பேர் பொண்டாட்டிகளுக்கு பணிவிடை செஞ்சுட்டு நிம்மதியா உயிரோடவாது இருந்திருப்போம். நீ என்னக்கு சாகிறதுக்கு வழி சொல்ற? அட அறிவு கட்ட முட்டா மாப்பிள்ளைகளா, உங்களை செத்து போக சொல்ல, செத்து போன மாதிரி நடிக்கத்தான் சொல்லுதேன். அப்படி நீங்கள் செத்து போன மாதிரி நடிச்சீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி மாதிரி உங்கள் மேலே விழுந்து கதறி கதறி அழுவாளுங்க. எப்படி மாமா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா, தப்பு பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு அழும்போது நீங்கள் படார்னு எந்திரிச்சு உங்களை கெட்டி பிடிச்சி இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாதம்மான்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? எனக்கு எந்திரிங்க. சூப்பர் மீச மாமா. உங்கள் பொண்டாட்டி மாதிரி வராங்க. நான் வரேன். சகல நம்ம பொண்டாட்டிங்களா வர்ற மாதிரி இருக்கு. இப்ப நடிப்பை மட்டும் பாரு. அக்கா பாத்தியா, பட்ட பகல பட்டு தூங்கிட்டு இருக்கான். மகாராணிஸ் அவன் தூங்கல, அவனுக்கு ஹார்ட் அட்டாக். அதுவும் 6 அட்டாக் ஒட்டுக்கா வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக்கா? இந்த புரோக்கர் நம்பர் தேடணுமே. புரோக்கரா? டாக்டர் தானே கூப்பிடணும். இவன் போயிட்டானா அடுத்த ஹஸ்பண்ட் தேட வேண்டாமா? நல்ல ஐடியாடி. ஆமா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதா? எனக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வராது. நாங்க சத்து மாவு சாப்பிடுறோம், சத்தா இருப்போம். வராதா? வாங்கடி போலாம். இந்த மாதிரி பொண்டாட்டிங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்றும். ஈட்டா காமா ஐயோ இந்த ஆள் அடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லடா. பேசாம பொண்டாட்டிகளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு அப்படி கரெக்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். யோ சகல, நீ சொன்ன மேட்ரை நான் மேட்ராவே ட்ரை பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை. பேசாம பொண்டாட்டிங்கள கிட்னாப் பண்ணிட வேண்டியதுதான். அதையும் ட்ரை பண்ணனே சகல. என்னடா பண்ணிட்டு இருக்க? கிட்னாப் பண்ண வந்திருக்கேன். கிட்னாப்பா? ஏடா இன்னும் கிட்னாப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மாயக்கமே தெரிஞ்சிருச்சு. இறக்கி விடுறா. உச்சா போடும். உச்சா போடுமா?
தூக்கிட்டு வந்தல தூக்கிட்டு மேல போ. ம். கிட்னாப்பும் ஒர்க் அவுட் ஆகல. சகல பேசாம அது இங்கே அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். ஏய் முட்டா மாப்பிள்ளைகளா, கடைசியா என்கிட்ட ஒரே ஒரு ஐடியா இருக்குடா. இந்த ஒரு தடவை நான் சொல்லுதே கேளுங்கடா. என்ன ஓட்டட மீசை? அது வந்து பார்ட் 2ல சொல்றேன். டைரக்ட் கடிச்சோம் இல்லையா?